இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 4வது டெஸ்ட் மெல்போர்னில் நடந்து கொண்டிருக்கிறது. கிளைமேக்ஸ் நெருங்கிவிட்டது என்றே சொல்லாங்க. நாளைக்கு கடைசி நாள். ஏறத்தாழ வெற்றி பாதைக்கு இந்தியா திரும்பியிருக்காங்க என்றே சொல்லலாம். நாளை வரலாறு படைக்க காத்துள்ளார்கள் என்றே சொல்லலாங்க. காரணம் என்னன்னா, இதற்கு முன்பு மெல்போர்னில் பார்த்தீங்கன்னா 332 ரன் தான் சேஸ் பட்ட அதிகபட்ச ஸ்கோர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை கடந்து போயிருக்காங்க 333. ஆனால் என்னங்க சொல்கிறது, நேரம் நமக்கு கேடாக அமைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. 9 விக்கெட்டை குயிக்காக எடுத்துட்டாங்க. கடைசி ஒரு விக்கெட்டை எடுக்கவே முடியலைங்க. இந்த போலந்தும் நெதர்லாண்டும் டெய்லண்டர் பேட்ஸ்மேன் பேட்டிங் ஒன்றுமே தெரியாது, அவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆகும்போது 228 ரன் ஓவரால் அடிச்சிருக்காங்க. 331 ரன் டார்கெட் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். லீட் இருக்காங்க இதுவரை. பட் நாளைக்கு ஒரு விக்கெட்டை குயிக்காக எடுக்கணும், ஓகேவா? பட் நமக்கு முழுமையாக ஒரு 90 ஓவர் கிடைக்கும்னு வைங்களேன். மேலும் இது உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் சீரிஸ் என்பதால் எக்ஸ்ட்ரா 8 ஓவர் இந்தியா அணிக்கு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அந்த 8 ஓவருக்குள்ளே ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் இந்தியா ஒரு 350 ரன் சேஸ் பண்ணுற மாதிரி வரும். டெஃபினட்டாக சேஸ் பண்ணி ஆகணும். ட்ராப் பண்ணால் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் இந்தியா போக முடியாது, வெளியே போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்காக தான் இந்த 3 வருடம் போராடி வராங்க. 3 வருட கனவே 2 முறை போய் வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனலை இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைமாவது 3வது டைமாவது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்தர் ஜடேஜா, பும்ரா முழுமையான உழைப்பு போடுறாங்கன்னு வைங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் வின் பண்ணி கொடுத்துட்டு இவங்க அனைவருமே டெஸ்ட்டில் இருந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அதற்காக தான் உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. ஆனால் இந்திய டீம் உயிரை எடுக்கிறது நம்ம ரோஹித் சர்மா என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த போலந்து நெதர்லாண்ட் அடித்த ஸ்கோரை கூட அவர் இந்த டெஸ்ட்டில் அடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இந்த சுச்சுவேஷனில் நிதிஷ் ரெட்டி இன்னைக்கு மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, கடைசி நாள் என்ன நம்புங்க, நாளை என்ன நம்புங்க, அதாவது கடைசியில் என்னை இறக்கி விடாமல் தொடக்க வீரராக எனக்கு ஆப்ஷன், அந்த வாய்ப்பு மட்டும் கொடுங்க, டெஃபினட்டாக நம்ம ஜெயிச்சிடலாம், என்ன நம்புங்க, நான் ஜெயிச்சு தரேன்னு சொல்லியிருக்காருங்க. ஒரு இளம் வீரர் இப்படி பேசும்போது அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு ஒதுங்கிறது தான் இந்திய கேப்டனுக்கு அழகு. வாழ விடு, அவரும் வாழாமல் மற்றவனையும் வாழ விடாமல் பண்ணக்கூடாதுங்க. அதை தான் ரோஹித் சர்மா பண்ணுறாரு. 5வது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கி இப்போ தொடக்க வீரர் இறங்கி இந்திய டீமை பார்த்தீங்கன்னா தொய்வடைய வெஸ்டார்னு வைங்களா. அதை ஓவர் கம் பண்ணது முதல் இன்னிங்ஸில் நிதிஷ் ரெட்டி தான். பட் இவ்வளோ பெரிய ரன்னை சேஸ் பண்ணனா ஒரு அதிரடி ஆட்டக்காரர் முன்னாடி இறங்கணும், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாய்ப்பையும் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு கடைசி நாள் இந்தியா 2வது இன்னிங்ஸில் நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரர் இறங்க போகிறாருங்க. ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த செய்தியை இருந்து பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரர் இறங்கினா டெஃபினட்டாக 500 ரன் அடித்தாதான் இந்தியாவை டிஃபென்ஸ் பண்ண முடியும், இல்லை என்றால் தோல்விக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அந்த பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஜெயிக்கன்னு முடிவு பண்ணிட்டானா வேறு லெவலில் வெளுத்து விட்டுருவான் என்றும் நம்ம பேட் கமின்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அவர் விக்கெட்டை நாங்கள் எடுத்துட்டோம்னா இந்த டெஸ்ட்டை நாங்கள் வின் பண்ணலாம், இல்லை என்றால் இந்தியா வின் பண்ணி உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ஒரு காலை எடுத்து வச்சிருவாங்க என்றும் நம்ம பேட் கமின்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அதாவது நாளைக்கு ஃபைனல் டே இந்தியா அந்த அதிகபட்ச ஸ்கோரை சேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வரலாறு படைப்பாங்களா அண்ட் வின் பண்ணிவிட்டு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ரீச் ஆவாங்களா? கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க.